நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். நான் வழமை போல இந்த வரியை சொல்லுகிறேன் என்றால் சில பேர் முதல் முறையாக கேட்கலாம். உறவுகள் என்ற ஒரு பெரிய தலைப்பில் உறவுகள் தான் முக்கியம், வாழ்க்கையில் உறவுகள் தான் முக்கியம். அதனால தான் அந்த தலைப்பு, பெரிய தலைப்பு உறவுகள். அதோட உபதலைப்புகளில் என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதாவது தன்னை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறார்கள், ஒரு ஃபீட்பேக், பின்னூட்டம் கேட்கிறார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் என்றும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்லுகின்றனர். அவர்கள் கேட்டதை, பல்வேறு விதமாக கேட்டதை அவருக்கு இயேசுவுக்கு சொல்கிறார். இப்படித்தான் மக்கள் உம்மை பார்க்குறார்கள். அப்போ இயேசு ஒரு கேள்வி கேட்குறார், அருமையான கேள்வி. ஆனால் நீங்கள் என்னோடு வாரீங்க தானே, என்னோடு நடக்கிறீர்கள், என்ற உரை கேட்குறீங்கள், என்ற குணமாக்கும் சிறப்பாக்குறீர்கள். நீங்கள் நான் யார் என்று சொல்லுகிறீர்கள். அதுவும் ஒரு பின்னூட்டம், ஃபீட்பேக். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனென்றால் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. நீ படித்து இதை சொல்ல இல்லை, இறையில் இருந்து படித்து சொல்ல இல்லை, உனக்கு அந்த அறிவு இல்லை. உன்னுடைய உள்ளுணர்வு, கிஃப்ட், ஒரு விஸ்டம், ஞானம் உன்னை ஏவிச்சு சொன்னாய். மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். அதான் ஞானம் என்று சொல்கிறேன், கிஃப்ட், விஸ்டம். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. பேதுரு என்ற கிரேக்க சொல்லுக்கு அர்த்தம் பாறை. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். இப்போ இயேசு ஒரு பின்னூட்டல் கேட்குறார். பொதுவாக மக்கள் என்னை பார்த்து மக்கள் என்ன சொல்கிறார்கள், பின்னூட்டம் தேவை, ஃபீட்பேக் தேவை. ஒரு ஆசிரியருக்கு மாணவர்கள் ஃபீட்பேக் கொடுக்க வேண்டும், பின்னூட்டல் கொடுக்க வேண்டும். மாணவர்களை பற்றி ஆசிரியர் ஒரு பின்னூட்டம் கொடுக்க வேண்டும். நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், என்னுடைய சொந்த அனுபவத்தில், என்னுடைய சொந்த வாழ்க்கையிலும் சரி, என்னுடைய ப்ரொஃபஷனல் வாழ்க்கை, அதாவது தொழில் ரீதியான வாழ்க்கையிலும் சரி, பின்னூட்டலின் மூலம் நான் வளர்ந்தவன். I grew up through feedback. சில பின்னூட்டல் கொஞ்சம் நோவு தரலாம், சில பின்னூட்டல் என்னை சிந்திக்க வைக்கலாம், சில பின்னூட்டல் எனக்கு சவாலாக அமையலாம். ஆனால் அது தேவை, அந்த சவால் தேவை. அப்போ தான் நான் வளருவேன். இல்லாட்டி நான் ஏதோ சொல்லி கொண்டு போகிறேன், ஏதோ படித்து கொண்டு போகிறேன், ஆறு கேட்குறாரு, ஒன்றுமே தெரியாது. இப்போ உதாரணமாக இந்த உறவுகள் என்ற இந்த தலைப்பில் நான் ஒவ்வொரு சனிக்கிழமையும் என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வருகிறேன். எனக்கு எந்த ஒரு பின்னூட்டலும் கிடைப்பதில்லை. அப்போ யார் கேட்கிறார்கள், யார் கேட்கவில்லை, கேட்டவர்கள் என்ன மாதிரி நினைக்கிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள், அவர் புரிஞ்சு கொள்ளுகிறார்களா, இல்லை நான் சும்மா புலம்புறேன் என்று சொல்லுகிறார்களா, இல்லை நீ சொல்லணும் புரியல், எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போ வார நான் சொல்லிக்கொண்டே போகிறேன். உங்களோட பின்னூட்டல் எனக்கு வருமாக இருந்தால், அது சவாலாக இருந்தாலும் கூட நான் அதை மாற்றலாம். அப்போ என்னோடய உரையிலே வளர்ச்சி வரலாம். அதுதான் நான் பின்னூட்டல் என்று சொல்லுகிறேன், ஃபீட்பேக். அப்போ ஜேசு மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அதை கேட்டபின் ஜேசு பாயிண்டடாக நேரடியாக கேட்குற, நீங்கள் என்ன. அப்போ பேதுரு உடனே பேதுரு வளமே அப்படித்தானே, உடனே ஜம்ப் பண்ணிடுவார், எழுப்பி சொன்னார், நீ மெஸ்ஸியா. இது அவருடைய அறிவிலிருந்து வந்ததல்ல, அவருடைய இறையியலில் வந்ததல்ல, அவர் எங்கேயோ படித்ததிலிருந்து வரையில்லை. ஜேசு சொல்கிறார், இது அப்படி அல்ல, உனக்கு இது இறைவன் வெளிப்படுத்தினது ஒன்று, உனக்கு விஸ்டம். அதனால் உனக்கு இந்த விஸ்டம் இருக்கிற காரணத்தினால, உனக்கு இந்த ஞானம் இருக்கிற காரணத்தினால, தொடர்ச்சியாக உனக்கு இந்த ஞானம் வருமென்ற நிலையில் நீதான் பாறை, நீதான் இந்த திரு அவையினுடைய அடித்தளம்.
பாறை என்றால் உங்களுக்கு தெரியும், கற்கள் நிறைந்தது தான் பாறை. லேசில் இடிக்க முடியாது, உடைக்க முடியாது, அதுதான் பாறை. அப்படி கொத்த ஒரு பாறையில் தான் திரு அவையை கட்டுவேன், அதை அழிக்க முடியாது லேசில். ஜேசு 2000 ஆண்டுகளுக்கு முன் சொன்ன வார்த்தைகள் இந்த 2025ஆம் ஆண்டு மட்டும் திரு அவையில் நிறைவேறி இருக்கு. இது ஒரு புதுமை. எத்தனையோ ஆட்சிகள், எத்தனையோ எம்பரர்ஸ், எத்தனையோ மன்னர்கள்லாம் இறந்து போயிட்டார்கள், சாம்ராஜ்யங்கள் எல்லாம் இல்லாமல் போயிட்டது. ஆனால் இந்த திரு அவை 2000 ஆண்டுகளுக்கு முன் இயேசு சொன்ன அந்த வார்த்தை எத்தனையோ மனிதர்களால் பிரச்சனைகள் வந்திருக்கு, திரு அவைக்கு எத்தனையோ திருத்தந்திரர்களால் பிரச்சனை வந்திருக்கு, ஆயர்களால் பிரச்சனை வந்திருக்கு, மக்களால் பிரச்சனை வந்திருக்கு, பிரிவினைகள் வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும் எத்தனை பிரிவினைகள் வந்திருக்கு. கிறிஸ்தவ சபைகள், இந்த புல்லுரிகள், மாநிலம் எல்லாம் வந்திருக்கு. ஆனால் இன்று வரை அழியவில்லை. நான் அதை நன்றாக யோசித்து பார்த்தேன். இதொரு கொடை. இது மனிதர்களால் வந்த ஒன்று அல்ல, மனிதர்களை மேவி வந்த ஒன்று. இன்றோ படித்த ஒரு ஞாபகம், நான் நினைக்கிறேன் புறநானூறாக இருக்கவளும், அந்த அரசன் நெடுஞ்செழியன் என்ற அரசன் தன்னுடைய அரசை பார்த்தா அங்கே களவு பொய் அப்படிலாம் இருக்கிற பொழுது அவனுக்கு ஒரு கேள்வி ஒன்று இருந்தது. என்ன கேள்வி? இவ்வளவு கொடுமைகள் இருந்தும், இவ்வளவு களவு பொய்யல் எல்லாம் இருந்தும், இந்த ஆட்சி, இந்த அரசு, இந்த நாடு இன்னும் அழியாமல் இருக்கிறதே, அது எப்படி? கேட்டவனுக்கு ஒரு உள்ளுணர்வு வந்தது, ஒரு இன்சைட். அதையும் அவனே சொல்லியிருக்கிறார். ஒரு சிலர் தமக்கென்று வாழாமல் பிறர்க்கென்று வாழ்ந்ததினால் உண்டாம் இந்த உலகு. ஒரு சிலர் தமக்கென்று வாழாமல் பிறர்க்கென்று வாழ்ந்தால் அதே நிலைப்பாட்டைத்தான் நான் திரு அவைக்கும் சொல்லுவேன். ஒரு சிலரில் பலர் இந்த 2000 நூற்றாண்டுகளூடாக பார்க்கும்பொழுது பல ஞானிகள் தோன்றியிருக்கிறார்கள், பல நல்ல இறையியலாளர்கள் தோன்றியிருக்கிறார்கள், பல சமூக சேவையாளர்கள் தோன்றியிருக்கிறார்கள், தங்கள் உயிரையே கொடுத்து மக்களை வாழ வைத்திருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக வரும் அந்த அருளினால்தான் இந்த திரு அவை 2000 ஆண்டுகளுக்கு மேலாக இன்றும் வாழுகின்றது. இது ஒரு புதுமை. என்னோட எத்தனை சாம்ராஜ்யங்கள் அழிஞ்சு போயிட்டு, எத்தனை எம்பரர்ஸ், மன்னர்கள்லாம் அழிஞ்சு போயிட்டார்கள். மேல்நாட்டை பார்த்தா தெரியும், எங்கள் நாட்டை பார்த்தா தெரியும், எங்களுடைய அரசரெல்லாம் எங்கே போயிட்டார்கள், சேர சோழ பாண்டியர்கள் எங்கே போயிட்டார்கள். புதுமை. அந்த பாறை என்ன? வெறும் கல் அல்ல. அந்த பாறை தான் ஆழமான ஆன்மீகம். ஞானிகள் வாழ்ந்த மதம் அல்ல. மதம் அழிஞ்சிடும். மதங்களெல்லாம் இப்படி தான் பாருங்கள், பிஞ்சு போயிருக்கு, சிதறி போயிருக்கு. இந்த கிறிஸ்தவ மதம் எத்தனை மதங்களாக, எத்தனை கூட்டி மதங்களாக முளைச்சி போனாலும் அழியலை. காரணம், அடிப்படையில் ஒரு ஆன்மீகம் இருக்குது, நம்பிக்கை, ஃபெய்த். அது இருக்கு மட்டும் அழியா. அதைத்தான் இயேசு பாறை என்று சொன்னார். இந்த ஆன்மீகத்தில் ஊன்றி இயேசு சொன்னார், என்னில் ஊன்றி வாழுங்கள், பி ரூட்டட் இன் மீ, கனிதறிவீர்கள். அவர்களால் தான் இந்த உலகம், இந்த திரு அவை என்று மட்டும் வாழுகின்றது, வாழும். இப்போ சில திருத்தந்தையர்கள் எங்களுக்கு வந்திருக்கிறார்கள், அவருடைய பிரச்சனை வந்திருக்கு, அவர்கள் அரசியலில் போய் மாட்டிக்கொண்டு தங்களை அழித்தது உண்டு, தவறாக நடந்தது உண்டு, எல்லாம் இருக்குது, வரலாற்றிலே இருக்குது. ஒரு தினமும் அதை மறைக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. ஏன் மறைக்கணும், ஏன் மறுக்கணும், அது வரலாறு. ஆனால் அப்படி இருந்தும் திருத்தந்தையர்களே தவறு செய்தும், ஒரு கட்டத்தில் 2 திருத்தந்தையர்கள் ஆட்சி செய்தார்கள், ஒரு கட்டத்தில் ஒரு பெண்ணே திருத்தந்தையாக இருந்திருக்கிறார்கள். ஏன்? மனித அரசியல், மனித பலவீனம். அப்படியெல்லாம் இருந்தும் திரு அவை அழியவில்லை. திரு அவை வேறு திசையில் போய் கொண்டிருந்தது, ஒரு தவறான திசையில் போய் கொண்டிருந்தது, லௌகிக ரீதியாக ஆடம்பரமாக போய் கொண்டிருந்தது, சட்டங்களையும் சடங்குகளையும் வைத்துக்கொண்டு ஆன்மீகத்தை மறத்து போய் கொண்டிருந்தது. அந்த கட்டத்தில் ஒரு திருத்தந்தை தோன்றினார்.
23ஆம் ஜான் the 23rd, 2வது வத்திக்கான் சங்கத்தை கூட்டினார். பெரும் புரட்சி, திருவையில் ஒரு பெரிய பாரிய புரட்சி. அவர் என்ன சொன்னார்? இந்த திருவை ஒரு மூடிய அமைப்பாக வந்து அங்கே உள்ளுக்கு புழுக்கம் வந்துட்டு. அவர் சிம்பிளாக ஒரு எளிமையாக சொன்னார், ஜன்னலை திறக்க வேணும், புதிய காற்று வீச வேணும். ஜன்னலை திறந்து விட்டார். ஜன்னலில் சில கதவுகளை திறந்து விட்டார். அதுக்கு பிறகு வந்த 2 திருத்தந்தையர்கள், 2வது ஜான் பால், 16வது பெனடிக்ட், அவர்கள் என்ன செய்தார்? அவருக்கு பயம் வந்துட்டுது, திருவை உடைஞ்சு போயிருமோ. அவருக்கு உண்மையே பயம் வந்துட்டுது. அதாவது ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே இல்லாமல் போயிருமோ. என்னை பொறுத்தமட்டில் நான் சொல்லக்கூடாத சொல்கிறேன், அவர்களுக்கு விசுவாசம் இல்லை, அவர்களுக்கு இயேசுவில் நம்பிக்கை இல்லை. இத்தனை ஆண்டுகளாக அடியாது இவருங்களோட ஆட்சி எங்களை அடிய போகுது. அதுக்கு பிறகு தோன்றினார் போப் பிரான்சிஸ். அந்த 2வது வத்திக்கான் சங்கத்தை நாங்கள் விட்டுட்டோமே, அது நல்ல திசையில் எங்களை வளர்த்திருக்குமே என்று திருச்சபையை சீர்திருத்த முனைந்தார். ரிஃபார்ம் 12 ஆண்டுகளாக அருமையான சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். எதிர்ப்புகள் இருந்தது, அதுவும் கருதினால் மூலம் எதிர்ப்புகள் இருந்தது. அவர் செத்த பிறகு கூட அவரை திட்டினார்கள். ஆனால் அவர் கொண்டு வந்த சீர்திருத்தம் அந்த காலகட்டத்துக்கு திரு அவைக்கு அவசியம் தேவை. திரு அவை புத்துயிர் பெறுகிறது. அவ்வப்பொழுது அப்படி தோன்றுகிறார்கள் தீர்க்கதரிசிகள், இறைவாக்கினர்கள். அதனால்தான் திரு அவை இப்படி வளர்ந்து கொண்டே போகுது, அழியாமல் வளர்ந்து கொண்டே போகுது. தேங்கி இருக்கிறது. எந்த ஒரு கட்டத்திலும் திரு அவை தேங்கி இருக்கிறது. இந்த மூடிய அமைப்பில் கூட ஒரு சில ஞானிகள், மூடிய அமைப்பில் கூட ஒரு சில ஞானிகள் வித்தியாசமாக சிந்தித்து அந்த மூடிய அமைப்புக்கு அப்பால் சென்று தங்களுடைய சிந்தனையையும் ஆன்மீகத்தையும் பகிர்ந்து கொண்ட காரணத்தினால திரு அவை வாழ்ந்தது. இல்லாட்டி ஒரு மூடிய அமைப்பு மூடியே இருக்குமா இருந்தால் தேங்கி அழிந்து போயிருக்கும். அது அழியாமல் இருந்ததுக்கு அந்த தமிழரசன் சொன்னது போல் ஒரு சில ஞானிகள், ஒரு சிலரில் பல ஞானிகள் வித்தியாசமாக வாழ்ந்து திருவைக்கு ஒரு புத்துயிர் கொடுத்த காரணத்தினால இன்று வரை திருவை வாழ்கின்றது. அப்படி கொத்தவர்கள் இப்பொழுதும் திருவையில் தோன்றுவார்கள், எனக்கு நம்பிக்கை உண்டு. அப்படி கொத்தவர்கள் அடிக்கடி வருடம் இல்லாவிட்டாலும் இடையிடையே இப்படி தோன்றுவார்கள். அவர்கள் மூலமாக திருவை வாழும். ஆனால் இந்த ஃபீட்பேக் அவசியம், பின்னூட்டல் அவசியம். இது சரியான திசையில் போகிறோமா, வளர்கிறோமா? இப்போ நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி இயேசு யார் என்ற கேள்வி அல்ல. இயேசு யார் என்ற கேள்விக்கு புத்தகங்கள் இருக்கு. ஹூ இஸ் ஜீசஸ், கிறிஸ்டாலஜி. இயேசு அப்படி கேட்க, உங்களுக்கு நான் யார், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? இப்போ நீங்களும் நானும் கேட்க வேண்டிய கேள்வி இந்த திருநாளில் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் இயேசு எனக்கு யார், கிறிஸ்து எனக்கு யார்? அந்த பதிலில், அந்த விடையில் உங்கள் வாழ்க்கை வளரும். இப்போ அறிவு ரீதியாக மட்டுமில்லை, என்ற வாழ்க்கை ரீதியாக இது முக்கியமான கேள்வி. இயேசு யார் என்பதற்கு நிறைய நூல்கள் இருக்குது, பெரிய லைப்ரரியே இருக்குது. கிறிஸ்டாலஜி பெரிய பெரிய அறிஞர்கள் இறையலால் எழுதியிருக்கிறார். கேள்வி அதல்ல, கிறிஸ்து எனக்கு யார்? புத்தகங்கள் கிடையாது, நீ தான் புத்தகம் எழுதவும். கிறிஸ்து எனக்கு யார், இயேசு எனக்கு யார்? அந்த கேள்விக்கு விடை உன்னுடைய வாழ்க்கை. அது திரு அவை வளர்க்கும். அடுத்த நிகழ்வில் உங்களை சந்திக்கும் மட்டும் வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.